இட்ஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி, வேறு யாரும் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன ஃபிசிக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த டாபிக் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், அதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாக்கா ஐ கேன் ஹெல்ப் யூ. எந்தெந்த டாபிக்ஸ் நல்லா படிச்சிருக்கீங்க, எந்த டாபிக் சரியாக படிக்கல? உங்க ஸ்டேட் போர்ட் புக் பத்தி நான் பேசிட்டேன். எது? வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ் கஷ்டமா இருக்கா? லிட்டில் பிட் சார். ஓகே, நான் ஒரு லிங்க்லாம் அனுப்புனேன். அந்த சிமுலேஷன்லாம் பார்க்கறதுக்கு டைம் இருந்ததா இல்லை ஸ்கூல் எக்ஸாம் ஆரம்பிச்சதுனால ஒன்றும் பார்க்க முடியல? அதெல்லாம் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சுங்க சார். எதுங்க? ஸ்கூல் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சுங்க சார். போயிட்டு இருந்தது. ஓகே ஓகே. இப்போ வேவ் ஆப்டிக்ஸ் சொன்னால் நம்ம பார்க்கலாமா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க சார். ஓகே, ஆக்சுவலாக நீட் ப்ராப்ளம்ஸ் வந்து வேவ் ஆப்டிக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் நீட் ப்ராப்ளம்ஸ் பண்ணுறதோட உங்களுக்கு தியரியிலே டவுட் இருக்குது அப்படின்னா அது பண்ணுறது பெட்டர் இல்லையா? கரெக்டாக பூந்தமிழரசி, தியரி பார்க்கணுமா இல்லை எந்த டாபிக் உங்களுக்கு? தியரி பார்க்கணும். ஓகே, I will share the screen first. Percentage. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் லிங்க்ல போயிட்டு சிமுலேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் போயிட்டு வேவ் ஆப்டிக்ஸ் போய் பாருங்க. இந்த யூடியூப் வீடியோவும் பாருங்க. ஸோ இந்த லைன் தெரியுது இல்லையா? இந்த கிரீன் லைன் தான் வந்து வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா? வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு அடிக்கடி பேசுவீங்க. ஸோ வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட்? இந்த பார்ட்டிக்கிள் எல்லாமே வந்து we say it is in phase. அதாவது இந்த பார்ட்டிக்கிள் மேலே வரும்போது இந்த பார்ட்டிக்கிளும் மேலே வருது, அதுதான் வந்து இன் ஃபேஸ். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா? ஹைஜன்ஸ் வேவ் தியரி இருக்கு இல்லையா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் சோர்ஸ், வேவ் சோர்ஸ். இது ரெண்டும் வந்து வைப்ரேட் ஆகும்போது ஆர் ப்ரொடியூசிங் சம் வேவ்ஸ். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி பண்ணோன்னா என்ன ஆகும்? இன்னும் குயிக்காக வந்து நிறையா வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இன் கிவன் செகண்ட் இல்லையா? அதான் ஃப்ரீக்வன்சி. ஆம்ப்ளிடியூட்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக எனர்ஜி. ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தி பண்ணால் அந்த வேவ் நல்லா தெரியுதா உங்களுக்கு? பிரைட்டாக தெரியுதா? எஸ் சார். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வேவ் சோர்ஸ்னால் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து நகர்த்திக்கலாம், இல்லை பக்கத்துலேயும் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஷோ வேவ் 1 போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து வேவ் 1 ஒரு வேவ், ஷோ வேவ் 2 இன்புட்டாக்கா ரெட் கலரில் இருக்கிறது இன்னொரு வேவ். இப்போ நம்ம வந்து ஷோ சம் போட்டுக்கலாம்.
அப்போது இந்த ரெண்டு வேவும் இன்டராக்ட் பண்ணி வர்றது தான் வந்து டோட்டல் வேவ். ஓகேவா, சம் வேவ். அப்போது இந்த ஆரஞ்சு பாலுக்கும் இந்த வயலட் பாலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? ஆரஞ்சு பால் தெரியுதா? எஸ் சார். அது என்ன பண்ணுது? இந்த வயலட் பால் தெரியுதா? எஸ் சார். அது என்ன பண்ணுது? ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? வித்தியாசம் தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கா? வயலட் பால் அதே இடத்துல நிக்குதுங்க சார். ஓகே. பட் ஆரஞ்சு பால் அந்த வேவ்க்குள்ள போகுது. வேவ்க்குள்ள போயிட்டு போயிட்டு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க வர்ற வேவ்ஸ்லாம் வந்து ஆடப் ஆகி ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த பால் வந்து மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. கரெக்டா? இங்க வர்ற வேவ்ஸ் வந்து ரெண்டும் என்னாச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ கேன்சல் ஆகிறதுனால அந்த இடத்துல என்னன்னாக்கா அங்கே வேவே இல்லை. இங்கே ஒரு லைன் மாதிரி தெரியுதா? அப்போ அந்த இடத்துல வந்து பால் வந்து மூமெண்ட்டே இல்லை, அப்படியே நின்றுட்டு இருக்கு. கரெக்டா? இது வந்து வாட்டர் வேவ். இதே நம்ம லைட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல லைட் இருக்கும், இன்னொரு இடத்துல லைட்டு இருக்காது. ஓகேவா? இப்போ அதுக்கு பேர் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். புரியுதா? ஓகேவா? ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன? ஒரு இடத்துல வந்து ரெண்டு வேவும் ஆடப் ஆகும், ஒரு இடத்துல ரெண்டு வேவும் கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் ஆகிற இடம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? லாம்டா டி பை டி. பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. எஸ் சார். என்னது பீட்டான்னா என்னது? பீட்டான்னா என்னன்னு தெரியாதா? ஃப்ரிஞ்ச் வித்துன்னு படிக்கலையா? ஒரு ஃப்ரிஞ்சுக்கும் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் இன்னொரு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் நடுவில் உள்ள கேப். ஓகேவா? ஓகே. இங்கே தெரியுதா உங்களுக்கு? பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச்லாம் தெரியுதா? எஸ் சார். இப்போ நம்ம வாட்டர் வேவ்ஸில் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதே தான் லைட்லேயும் நடக்குது. பால் வந்து ஒரு இடத்துல மேலேயும் கீழே போயிட்டு இருந்தது, அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். லைட்டில் வந்து அது வந்து லைட் இருக்கும், பிரைட் ஃப்ரிஞ்ச். ஓகேவா? ஓகே. வயலட் பால் மேலேயும் கீழே போகாமல் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு வேவும் கேன்சல் ஆயிடுச்சு. அதே தான் வந்து இங்கே வர்ற எம்டி ஸ்பேஸ். ஸோ அதுதான் டார்க் ஃப்ரிஞ்சுன்னு சொல்கிறோம். புரிஞ்சதா? எஸ் சார். நான் உட்காந்து பாருங்க. நீங்கள்
ஸோ ஒவ்வொன்றும் ஒரு சிமுலேஷன் ஆக்சுவலி. ஸோ இப்போ மேலேருந்து பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது என்ன ஆகுது, நல்லா கவனிங்க, இங்கே ஸ்க்ரீனில் தெரியும். இப்போ இதெல்லாம் என்னது, இந்த பால் வந்து மேலேயும் கீழே வந்தது. அப்போ இங்கே லைட்டு இருக்கும் கரெக்டா. இந்த லைனில் வந்து கேன்சல் ஆயிடுது. அப்போ அங்கே வந்து டார்க் ஃப்ரிஞ்ச், புரியுதா? அப்போ இது வந்து பிரைட் ஃப்ரிஞ்சு, இது வந்து டார்க் ஃப்ரிஞ்ச், புரியுதா இல்லையா? Yes, sir. அப்போ Yes, sir. லாம்டா மாத்துறதுன்னா என்ன அர்த்தம்? கலர் சேஞ்ச் பண்றதா லாம்டா, கரெக்டா? இப்போ நான் கிரீனுக்கு பதிலாக ரெட்டுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னாக்கா இந்த பிரைட் ஃப்ரிஞ்ச் பீட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இந்த கேப் என்னாச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சா? Yes, sir. எப்படி ஆச்சு? லாம்டா டி பை டி. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டின்னா லாம்டா ஜாஸ்தி ஆச்சுனாக்கா பீட்டாவும் ஜாஸ்தி ஆகுது, கரெக்டா? Yes, sir. லாம்டா எப்படி ஜாஸ்தி ஆச்சு? ரெட்டுக்கு அதிகமா? Red color ஓட wavelength highest wavelength. ஓகே, வெரி குட். ப்ளூக்கு? Blueக்கு shortest wavelength. ஓகே, வெரி குட். கிரீனுக்கு? இன் பிட்வீன் இல்லையா? Yes, sir. ஸோ இது வந்து அரௌண்ட் 500. ரெட்டுக்கு வந்து அரௌண்ட் என்ன வேவ் லென்த் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 500-ஆ 700-ஆ? 650. 650 கரெக்ட். 650லேருந்து 800 வரைக்கும் எல்லாமே ரெட்டு தான், ஓகேவா? கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதே மாதிரி ப்ளூக்கு? ப்ளூக்கு வேவ் லென்த் தெரியாதா? No, sir. அரௌண்ட் 400 நானோமீட்டர்ஸ், ஓகேவா? Okay, sir. 4000 ஆங்ஸ்ட்ராங்னு சொல்லலாம், இல்லை 400 நானோமீட்டர்ஸ்னு சொல்லலாம், ஓகேவா? Okay, sir. இந்த சிமுலேஷன்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையா? No, sir. நோவா? உங்கள் புக்கில் தான் இது பார்த்தேனா, இந்த லிங்க்லாம் உங்கள் புக்கில் தான் இருக்கு. அதே மாதிரி செப்பரேஷன்றது என்னது, ஸ்மால் டி, கரெக்டா? இப்போ ஸ்மால் டி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த பீட்டா வந்து ஜாஸ்தி ஆகுமா கம்மியாகுமா? Decrease ஆகும். டி வந்து ஜாஸ்தி பண்ணாக்கா இது வந்து பீட்டா வந்து டிக்ரீஸ் ஆகும். யா, கரெக்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாச்சு பார்த்தீங்களா? அதே நான் செப்பரேஷன் வந்து ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்தேன் அப்படின்னாக்கா இந்த பீட்டா வந்து ஜாஸ்தி ஆகிடும், கரெக்டா? Yes, sir. வாட் இஸ் பீட்டா? இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் பீட்டா, ஓகேவா? Okay, sir. ஓகே, வெரி குட். அப்போ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா கொஞ்சமாவது புரிஞ்சதா? இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு? Yes, sir. ஓகே, வெரி குட். உங்களுக்கு சப்ஜெக்ட் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் புக் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகேவா? புக் பேக்கில் உள்ள நியூமெரிக்கல்ஸ்லாம் சால்வ் பண்ணுறீங்களா இல்லையா? அதில் சால்வ் பண்ணிட்டேன் சார். சால்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே, வெரி குட். டிஃப்ராக்ஷன் என்ன? டிஃப்ராக்ஷன் என்ன? டிஃப்ராக்ஷன் படிச்சிருக்கீங்களா இல்லையா? உன் தமிழரசி உங்ககிட்ட தான். Sorry, sir. Little network problem. என்னங்க? நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, மியூட் பண்ண தேவையில்லை. ஸோ மியூட் பண்ணாமே பேசுங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது.
Sir, diffraction means spreading out of waves. Diffraction means Spreading of waves. spreading of waves. Okay. வேற என்ன தெரியும் டிஃப்ராக்ஷன்ல? இருக்குல்ல உங்களுக்கு டிஃப்ராக்ஷன்? Yes, sir. ஓகே. இப்போ நம்ம பார்த்ததை தான் வேற ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கேன். பாத் டிஃப்ரென்ஸ்லாம் வருதா உங்களுக்கு? Yes, sir. இப்போ இந்த ஸ்லிட்ல இருந்து ஒரு வேவ் இப்படி போதா, இந்த ஸ்லிட்ல இருந்து இன்னொரு வேவ் இப்படி போதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ், ரெண்டுமே வந்து கரெக்டாக கோயின்சிட் ஆகுதா? அப்போது கன்ஸ்ட்ரக்டிவ் பண்ணி இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? டார்க் ஃப்ரிஞ்ச் கிடைக்குமா? டார்க் ஃப்ரிஞ்ச் ஆர் பிரைட் ஃப்ரிஞ்ச்? இங்கே Dark fringe. இது ரெண்டும் நல்லா கோயின்சிட் ஆகுது, ரெண்டும் சேர்ந்து தானே போகுது. Yes, sir. சப்போஸ் நான் இது மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ ரெண்டு வேவும் என்ன ஆகுது? இது மேலே போகும்போது இது கீழே வருது, அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகும். கரெக்டா? Yes, sir. இப்போ இதுதான் வந்து டார்க் ஃப்ரிஞ்ச். ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் வரும், ஏன்னா இது ரெண்டும் வந்து கோயின்சைட் ஆகுது. கரெக்டா? இப்போ இது மேலே போகும்போது க்ரீனும் மேலே போகுது, அப்போ போத் ஆர் இன் ஃபேஸ். அப்போ என்ன ஆகும்? பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். புரியுதா? Yes, sir. ஓகே. வேற என்ன டாபிக் இருக்கு டிஃப்ராக்ஷன்ல உங்களுக்கு? இது ஆஃப்கோர்ஸ் இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன் இல்லை. உங்களுக்கு வேற என்ன டாபிக் இருக்குன்னு பார்க்குறேன். வேற என்ன டாபிக் உங்களுக்கு? டிஃப்ராக்ஷன், இதெல்லாம் ரே ஆப்டிக்ஸ் இல்லையா? வேவ் ஆப்டிக்ஸ். Sir, grating. இல்லைங்க, Grating element. கிரேட்டிங்க. பேஜ் நம்பர் சொல்லுங்க. கிரேட்டிங்னீங்களா? என்ன கேட்டீங்க? இப்போ நான் காமிச்சிருக்காங்களா உங்களுக்கு இங்க? No, sir. ம், எந்த டாபிக்? கோவரன்ஸ் சோர்ஸ்னா என்னது? Same frequency, same phase difference. ஓகே, வெரி குட்.
கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லையா? எஸ் சார். கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். இதான் நம்ம இப்போ பார்த்தது கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ். கரெக்டாக? பிரைட்னஸ் டார்க்னஸ். ஓகேவா? என்ன டாபிக் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்க? சார் கிரேட்டிங். கிரேட்டிங்கா? கிரேட்டிங் எங்க இருக்கு? இதுக்கப்புறம் வருதா? டிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் வருதா? எஸ் சார். டிஃப்ராக்ஷன் இன் கிரேட்டிங் இதானே கேட்குறீங்க? எஸ் சார். ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் கோல்டு இருக்கு. ஐ ஜஸ்ட் ஸோ இது கிரேட்டிங் அப்படின்றது வந்து இப்போ 2 slit எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஹலோ? எஸ் சார். எஸ் சார். அதே கான்செப்ட்ஸ் தான் எல்லாமே. வந்து இதில் என்ன பண்ணுறோமோ அதே ஃபார்முலாஸ், எவ்ரி திங் இஸ் சேம். ஒன்லி திங் ஒரு ஸ்லிட்டுக்கு பதிலாக நிறைய ஸ்லிட்ஸ் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து கிரேட்டிங் பேர். ஓகேவா? அங்கே என்ன படிச்சிருப்பீங்க? பாத் டிஃப்ரென்ஸ் வந்து
So suppose if you take a grating like this, ஸோ இதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா நிறையா லைன்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இது என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடம் என்ன ஆகும், ஒப்பேக் ஆகிடும், மீனிங் லைட்டு பாஸ் பண்ணாது. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ரீஜன் வில் பி டிரான்ஸ்பரண்ட் ரீஜன். அப்போ இது வந்து ஏன்னு சொல்கிறாங்க, இது வந்து பின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒப்பேக் ரீஜன், இது வந்து டிரான்ஸ்பரண்ட். ஓகேவா? அப்போது ஒரே ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நான் எனக்கு வந்து ஒரு கிரேட்டிங்னாக்கா இந்த மாதிரி நிறையா போட்டு வச்சுருப்பாங்க, இதில் இந்த லைன்ஸ் வந்து நிறையா போட்டுருப்பாங்க. அப்போது இதில் நம்பர் ஆஃப் இது வேணும் அப்படின்னாக்கா எவ்வளோ கிரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா n will be equal to இந்த டிஸ்டன்ஸ் என்னவோ அந்த டிஸ்டன்ஸு டிவைடட் பை a plus b. ஏன்னா இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் d டிவைடட் பை a plus b இது. ஸோ அது டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. n gives a number of grating elements or rulings drawn per unit width of the grating. டேக்கு பதிலாக அவங்க வந்து 1 யூஸ் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் ஃபார் 1 சென்டிமீட்டர் இல்லை 1 மீட்டருக்கு வந்து அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த இதெல்லாம் புரிஞ்சதா இல்லையா? பாத் டிஃபரன்ஸ் வந்து a plus b sin theta, அதாவது இந்த டயக்ராம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து ஒரு ஸ்லிட்டு, இது வந்து ஒரு ஸ்லிட்டு, இது நம்ம டின்னு எடுத்துப்போம். ஸோ நம்ம பாத் டிஃப்ரென்ஸ் என்னது, இது வந்து தீட்டான்னு எடுத்துப்போம். இப்போ இது வந்து பாத் டிஃப்ரென்ஸ், இதுதான் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டெல் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டாவோட ஆப்போசிட் இல்லையா, அப்போது டி சைன் தீட்டா. பட் ஆனால் நான் என்ன சொன்னேன், இது வந்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. இப்போ வந்து என்ன சொன்னேன், இங்கே வந்து ஒரு கிரேட்டிங் இங்கே இருக்குனாக்கா அடுத்த கிரேட்டிங் இங்கே இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து இதில் வந்து ஒப்பேக் ரீஜன் இருக்குது. அப்போது திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. அப்போது இந்த கேப் வந்து a plus b தான் இது. Are you following or not? Yes sir. அப்போது லைட் போகிற இடத்துல வந்து டிரான்ஸ்பரண்ட் ரீஜனு, போகாத இடத்துல வந்து ஒப்பேக் ரீஜன். ஸோ அதுதான் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ரீஜன் வந்து a plus b, அதுதான் வந்து இங்கே a plus b சைன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம், m lambda இருந்தால் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், கரெக்டா? அதே 2n-1 lambda by 2 இருந்ததுனாக்கா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அதை பற்றி உங்களுக்கு கொடுக்கல, இங்கே ஏன் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் மேக்ஸிமம்னா m is equal to 2. ஸோ 1 lambda 2 lambda போட்டிருக்காங்க. ஸோ கண்டிஷன் ஃபார் ஹையர் ஆர்டர் மேக்ஸிமம் வந்து sin theta is equal to m lambda இருந்ததுனாக்கா then it is constructive interference maximum. a plus b க்கு பதிலாக வந்து they are putting 1/n, அவ்வளோதான். என்ன புரியலன்னு சொல்லுங்க, I can help you.
சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து m is equal to 0, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து m is equal to 1, m is equal to 2, அவ்வளோதான். ஸோ சிம்பிளி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க கிரேட்டிங்க. ஸோ வேற என்ன புரியலன்னு சொல்லுங்க. புரிஞ்சதா நான் சொன்னது? எஸ் சார். புரியல. ஓகே, வேற என்ன டாபிக்? இதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? இது இருக்கா? இந்த டாபிக் இருக்கா உங்களுக்கு? ரிசல்யூஷன்லாம் படிச்சிருக்கீங்களா? ஹலோ,